வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. நம்மளுடைய மனோபாலா கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற குக்கரி ஐட்டம் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு சேரும். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணால், ஒரு நல்ல சாம்பார் சாதம் அல்லது ஒரு நல்ல ஒரு கீ போட்ட சாதம் இருந்தால் கூட போதுங்க. இந்த பொரியல் பண்ணால், இந்த பொரியலை போட்டு பிணைஞ்சு அடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, வெறும் பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதோடு சேர்த்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போடலாம், கோஸ் போடலாம், எல்லாத்தையும் போடலாம். அது அந்த கலர் எல்லாமே சேர்ந்தால் நேஷ்னல் ஃப்ளாகு பொரியல் சொல்லுவாங்க. பட் இது நான் 2 காய் தான் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, 200 கிராம் பெருமானம் உள்ள 2 கேரட், நல்ல பெரிய கேரட்டாக இருந்தால் நல்ல தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம் பீன்ஸ், அந்த பீன்ஸையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலங்க. அப்புறம் இந்த கடலையெல்லாம், வேர்க்கடலைலாம் உங்களுக்கு வீட்டில் இருந்தால் போடுங்க. இது எப்போதுமே இது வேர்க்கடலை எதுக்கு சேர்க்குறதுன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நார்த் இண்டியன் ஸ்டைலு. கொஞ்சம் நார்த் இந்தியாவில் எல்லாத்துலேயுமே இந்த கடலை சேர்ப்பாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் உள்ளே போயிட்டே இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம கடலைப்பருப்போ உளுந்தோ சேர்த்திங்கன்னா அது கேஸ்ட்ரிக் ஐட்டம். ஆனால் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடியும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லைங்க. அப்படியே நார்மல் பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சுடுசோறில் நிறைய கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் இப்படியே பரத்தி வச்சுட்டு இந்த பொரியலை எடுத்து இப்படி போட்டு அப்படியே பெரட்டுங்க. பெரட்டிட்டேன்னா நல்லா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆயிரும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை சாதா பச்சரிசி சொல்கிறேன். நான் சொல்கிறது இது பாசுமதி ரைஸ்லாம் கூட வேணாங்க. சாதா பச்சரிசி, வீட்டில் எப்போதும் சாப்பிட்ற பச்சரிசி நீங்கள் போட்டு இந்த பொரியலை போட்டு ஒரே ஒரு ஊறுகாவோ இல்லை ஒரு சுட்ட அப்பளமோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே ஹெல்த்தியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வச்சு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு என்ன எண்ணெய் தோதாக வருதோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு பொரியட்டுங்க. இது யார் கண்டுபிடிச்சது, என்ன கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. பட் என்னென்னா, ஒரு குழம்புன்னு இருந்தால் பக்கத்தில் தொட்டுக்கிறதுக்குன்னு ஒரு ஐட்டம் பண்ணியே தீர வேண்டியிருக்குது. ஆக்சுவலாக கிராமத்து ஜனங்கள்லாம் ஒரு குழம்பு வச்சா வெறும் சோறு வச்சுக்குவாங்க, அல்லது ஒரே ஒரு கடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க, வெஞ்சனம்னு சொல்லுவாங்க. அது மதுரை பக்கம்லாம் உங்களுக்கு ஒரு நெத்திலி கருவாடு வறுத்து வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வெறும் ஊறுகாங்க, எலுமிச்சங்காய் ஊறுகாவோ ஏதோ ஒரு ஊறுகாய் பண்ணுவாங்க. இப்போ இந்த நான் பண்ணுற ஐட்டம் என்னென்னா, ஒயிட் ரைஸில் இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட வெஜிடபிள் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். அதில் நிறைய மசாலா சேர்ப்போம், இதில் மசாலா சேர்க்க மாட்டோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிங்களா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலை. பார்த்துக்கோங்க, இது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த காயை சேர்த்தல். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. சும்மா டீஸ்பூன்னு.
ஓகே. இப்போ இதில் தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதில் மஞ்சப்பொடி சேர்க்கலாம், இல்லை இந்த கலர்லாம் மாறவே கூடாதுன்னா இப்படியே பண்ணிடலாங்க நீங்கள். ஓகேங்களா? இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டோன்னா, எப்போதுமே மஞ்சப்பொடி இதில் சேர்க்குறது வழக்கம். எதுக்குன்னா மஞ்சள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏதான வயிற்றில் பூச்சி கீச்சி இருந்தால் அந்த மஞ்சள் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அதனால் இது சேர்க்குறது வழக்கம். அவ்வளோதாங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா வேகணும். நல்லா வெந்து கொஞ்சம் அமுக்கி பார்த்திங்கன்னா கேரட் வந்து நல்லா அமுங்கின பிறகு தான் இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு தேங்காய் தூளை போட்டு இறக்க வேண்டியதான். அருமையான பொரியல் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க போது ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த ஆவி வந்து அப்படியே வெளியே போயிடும். கொஞ்சம் தண்ணி இருக்குது. கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் எல்லாம் வற்றிடும். இதில் என்ன தனியாக வேக வச்சு தண்ணி இருத்திங்கன்னா இதில் உள்ள ப்ரோட்டீன்லாம் போயிடும். அந்த தண்ணியிலையே வந்து அதுக்குள்ளேயே இருந்தான்னா இந்த ப்ரோட்டீன்லாம் இதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ பாருங்கள், அடங்கிருச்சு. இப்போ நான் இந்த தேங்காய் துருவில் போடுறேன். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தானாகவே அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி கூட போயிடும் தானாகவே. இப்போ கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து கொஞ்சோண்டு தேங்காவை போட்டு ஒரு பொரியல், அருமையான பொரியல் ரெடி. ஒயிட் ரைஸ்க்கு கீ போட்டு அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி, கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு முக்கியமாக ஏதான ஒரு அப்பளமோ அல்லது ஒரு எலுமிச்சங்க ஊறுகாய், இந்த மாதிரி ஏதான ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் அருமையான இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.